நான் எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, அநேக வேதனையினாலே தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்றாங்க. அப்ப தங்களை தானாவே பைபிள் சொல்லுது, தேவ பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அப்ப மனுஷ வாழ்க்கையில பணம் தீமை அல்ல, பண ஆசைதான் தீமை. அல்லேலூயா. மனுஷனுக்கு பணம் தேவைதான், ஆனா பண ஆசை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கு. செய்தி ஒரு தலைப்பு என்னன்னா, லவ் ஆஃப் மணி, காதல், பணத்தின் மேல காதல். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு எது மேலே காதல் வருது. லவ் ஆஃப் மணி, பணத்தின் மீது காதல். அவர் இல்ல, அளவுக்கு மீறி காதல் அநேகருக்கு. இன்னைக்கு பணம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, பணம் 10 செய்யும் அப்படிம்பாங்கல்ல. அப்ப ஸ்தோத்திரம். அப்படி இன்னைக்கு மனிதர்கள் அந்த பேப்பர் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நமக்கு பண ஆசை இருப்பது தவறல்ல, பணத்தின் மீது பேராசை இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் பணத்தின் மீது பேராசை, எப்படியாவது ஒரு 1000 ரூபாய் வச்சு இன்னும் 2000 சம்பாதிக்கணும், பேங்க் பேலன்ஸ் அதிகமா கூட்டணும், நிறைய நகைகள் எடுக்கணும், நிறைய இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனா பண ஆசை நமக்குள்ள வந்துடக்கூடாது. அது வந்துருச்சு அப்படின்னா அது எல்லா தீமைக்கு வேறா முடிஞ்சிருது. ஆண்டவர் விசுவாசத்தை விட்டு விலகி தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்றாங்களாமா. எடுத்து வாசிங்களே, பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல 10, 11, 12 வசனங்கள். பிரசங்கி 5. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. கவனிங்க, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. கவனிங்க, பணத்தினால நம்ம திருப்தி அடையவே முடியாது. அல்லேலூயா. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல பணம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா சுகர் இருக்கு. ஆசை, நல்ல ஸ்வீட்டை வாங்கி திங்கணும்னு ஆசை, ஒரு சின்ன லட்டு வாங்கி வீட்டு வச்சிருப்பாங்க, எடுத்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், திருட்டா சுகர் கூடியுமே. இப்ப பணப்பிரியர் பணத்தினால திருப்தி அடைய முடியாது. இதுவும் மாயையே. ஆனா சொல்றாரு, இதுவும் மாயை. பிரசங்கியா சொல்றாரு, பணத்தினால திருப்தி அடைய முடியாது, செல்வ பெருக்கினாலே திருப்தி அடைய முடியாது, இதுவும் மாயை. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். கவனிங்க, நமக்கு பணம் நிறைய பெருகுச்சுன்னா திங்கக்கூடியவர்கள் பெருகுவாங்க. அதை உடையவர்கள் தன் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு புரோஜனம் என்ன? கவனி, அதுதான் சுகர். நிறைய பணம் இருக்கும், சுகர் வியாதி வந்துச்சுன்னா ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியாது. எல்லாம் ஸ்வீட் சாப்பிடுவாங்க, இனிப்பு போட்டு டீ குடிப்பாங்க. என்னால இனிப்பு போட்டு டீ குடிக்க முடியாது, ஒரு ஸ்வீட் திங்க முடியாது, கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டா கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிடும். அப்ப பணம் உடையவர்கள் அதை வச்சு நம்ம அனுபவிக்கலாம் நினைக்கும் பொழுது முடியாது. 12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். கவனிங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், பணம் எல்லாம் அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லை, அன்னைக்கு சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறேன். அப்ப எங்க பொக்கிஷம் இருக்குதோ அவங்க இருதயம் அங்கதான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம வீடுகள்ல 1 ரூபா பணம் துட்டு இருக்காது, வாட்டில் வீடு திறந்து போட்டு கம்முன்னு படுத்து தூங்குவோம். பணம் வச்சிருக்கிறேன் பாத்தீங்கன்னா அவனுக்கு தூக்கமே வராது. அங்க கேமரா வச்சிருப்பான், அங்க கேமரா வச்சிருப்பான், வீட்டுல செக்யூரிட்டி போட்டிருப்பான், இடத்துல வந்துருவானோ, பணம் தூக்கிட்டு போயிடுவானோ, நகை தூக்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி பொக்கிஷம் எங்க இருக்குதோ, பணம் எங்க இருக்குதோ அவனுடைய இருதயம் முழுவதும் அங்கேயே இருக்கும். அல்லேலூயா. நீ மனுஷனுடைய இருதயம் தாவீதுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. நீ நம்ம இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதான்னு நீங்க தான் யோசிக்கணும். அப்ப பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குது. அநேகர் அதை பத்தின விசுவாசிச்சு தேவனை விட்டு விலகிடுறாங்க, தங்களை தாங்களே அழிச்சுக்கிறாங்க. நமக்குள்ள பண ஆசை இருக்கணும், பணத்தின் மீது பேராசை இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் செய்தியா இன்னைக்கு நமக்கு மத்தியில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார்.
அதே நீங்க படிக்க ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். ஏசாயா 55:2. நீங்கள் அப்பம் இல்லாதவர்களுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானோ? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து கவனிங்க. நமக்கு இந்த பணம், பேர், புகழ், பதவி இதெல்லாம் வந்துட்டா நம்ம திருப்தி ஆயிடுவோமா? ஒரு நாளும் கிடையாது. பணக்காரனுக்கு பணம் வந்துச்சுன்னா இன்னும் பணம் சம்பாதிக்கணும். பணம் இல்லாதவனுக்கு பணம் எப்படியா சம்பாதிக்கணும். என்னதான் பணம், பொருள், எல்லா பதவி எல்லாம் பெருகினாலும் அதுல மனுஷன் திருப்தியாகவே முடியாது. நம்ம நல்ல பிள்ளைங்க அமையலாம் நினைச்சு பாருங்க. நல்ல வீடு வாசல் இருக்கு, பணம் இருக்கு, நல்ல பிள்ளைங்க இல்ல, மனசுல நிம்மதி இருக்கா? நிம்மதியை எங்க போய் பணம் கொடுத்து வாங்க முடியாது. அப்ப தேவன் சொல்றாரு, எனக்கு நீங்க செவி கொடுக்கணும். அவருக்கு செவி கொடுத்து என்ன தெரியுமா? படிங்களே, எனக்கு செவி கொடுத்து நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அது என்னது நலமானதை சாப்பிடுங்கள் அப்படின்னு தெரியுமா தேவப்பிள்ளைகளே? நலமானதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை சாப்பிடணும். அல்லேலூயா. நல்லவைகளை சாப்பிடுவீர்கள் அப்படின்னு அதுதான். இன்னைக்கு பைபிள் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினாலும் இல்ல கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான் எழுதப்பட்டிருக்குல்ல. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உட்கொண்டு அதுதான் நம்ம நல்ல சாப்பாடு அர்த்தம். அப்ப நமக்குள்ள இருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம். அதன் மீது நமக்கு ஆசையும் பேராசையும் இருக்கணும். பணத்தின் மீது நமக்கு பேராசை இருக்கக்கூடாது. இருக்கணும், பணத்தின் மீது ஆசை இருக்கணும், ஆனா பேராசை இருக்கக்கூடாது. அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும். கவனிங்க, நமக்கு இருக்கிறது போதும் ஆண்டவரே, எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம் போதும், இந்த பணம் பெருக்கம் போதும், இந்த உயர்வு போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குமானால் தேவப்பிள்ளைகளே, அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்காய் அப்படியே அலைவாங்க, அங்கு முங்குமா ஓடுவாங்க. அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், இதை ஏமாத்தணும், அதை ஏமாத்தணும், எவனையாவது ஏமாத்தியாவது சம்பாதிச்சிடணும். அல்லேலூயா. உழைச்சு சம்பாதிக்கிறத காட்டில் எவனையாவது ஏமாத்தியாவது சம்பாதிச்சிடணும். தேவப்பிள்ளைகளே, நம்ம இந்த பேப்பர் மலை பாதுகாக்கல. அல்லேலூயா. நம்மளை பாதுகாக்கிறது கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். நமக்கு ஆசை இருக்கணும், பணத்தின் மேல பேராசை இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது படிங்களே, 1-2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல 10-12 வசனம் படிங்களே. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல 10-12 வசனங்கள். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளை இட்டோமே. கவனிங்க, எல்லா மனுஷனும் வேலை செஞ்சுதான் சாப்பிடணும். வேலை செய்யல அப்படின்னா சாப்பிடவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. 12 படிங்களே. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். கவனிங்க, வேலை செஞ்சா சாப்பிடணும்னு பைபிள் சொல்லுது. ஆனா வேலையிலேயே நம்ம வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. இந்த வேலையில செஞ்சா அவருக்கு சம்பளம் வரும். இந்த பணம் நமக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்தணும். இந்த பணத்தின் மீது பேர் ஆசையை வச்சு நமக்கு பணம் 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 பார்த்து நிறைய பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவாங்க. நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கிறதே கர்த்தர் தான். அல்லேலூயா. சரீரத்துக்கு பார்த்து ஹெல்த் இன்சூரன்ஸ், மாசமா ஹெல்த் இன்சூரன்ஸ் நீ இயேசுக்கு கொடுத்து பாருங்க. காணிய சிம்மபாகத்தை உங்க சரீரத்துல என்ன வியாதி வந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. உங்களை அதே நீங்க எடுத்து படிங்க, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். நீதிமொழிகள் 23:4-5. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே, இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானோ. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் தாள் இருக்குது, 2500 தாள் இருக்குது. அந்த தாள் நம்மள்கிட்ட இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு, அதே 1000 ரூபாய் உங்கள்ட்ட அப்படியே இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கும், நாளைக்கு திடீர்னு செலவு வரும், அங்க மத்தவங்கிட்ட போயிடும். வீட்டுல அரிசி இல்லாம இருக்கும், அரிசி வாங்கிட்டு தாள் அங்க போயிடும். நம்ம உழைச்சாதான் திரும்பி இந்த பணம் வரும். அப்ப இல்லாமல் போகும் பொருள் மீது நம்ம கண்களை ஏன் பிறக்க வர்றோம்? நம்ம இல்லாமல் போகக்கூடிய இந்த பொருள் மீது ஆண்டவரே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இந்த பணம் எப்பவுமே பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில வீடுகளை பார்த்துருக்கேன்.
கட்டுக்கட்டா பணத்தை உள்ள வச்சிருப்பாங்க. பணம் வச்சது தப்பு இல்ல, அவங்க ஏதோ காலம் வச்சிருக்காங்க. எப்போ சொல்லுங்க, என்னமா பணத்தை கட்டுக்கட்டா வீட்டுல வச்சிருக்கீங்களாமா அப்படின்னா, எப்போதும் வீட்டுல பணம் இருக்கணுமையா, கட்டுக்கட்டா பணம் வீட்டுல இருந்துட்டே இருக்கணும் எப்பவுமே. அவங்க அப்படி ஆசை, வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருக்கணும். அதை வச்சு என்ன செய்வீங்க, யாரும் தர மாட்டேன், டெய்லி இது கட்ட பார்த்தாதான் தூக்கம் வரும். அல்லேலூயா. பணக்கட்டை பார்த்தாதான் தூக்கம் வருமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இல்ல, இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க, பணத்தின் மீது அப்படி ஒரு லவ் மனுஷனுக்கு. அதிக லவ் பாத்தீங்கன்னா அதிக லவ். பணம் 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 பணம். சார் ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லாம வேலைக்கு போடுவாங்க, சம்பாதிக்க போ, சம்பாதிக்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் படிப்பாங்க. அல்லேலூயா. பண ஆசை இருக்கணும், ஆனா பணத்தின் மீது பேராசை உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புறார். என்ன ஆண்டவர், கர்த்தருடையது பைபிள் வந்து எழுதிருக்க மாதிரி எல்லாம் உம்முடையது ஆண்டவர், உம்மிடத்தை வாங்காத உமக்கே கொடுக்குற ஆண்டவர். என்னத்தப்பா நம்ம நீங்களாம் கொண்டு போக முடியாது பாருங்க, ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, இங்க ஒண்ணும் கொண்டு போக முடியாது. அப்ப நம்ம பணத்தின் மீது ஆசை இருக்கணும், பேராசை ஒரு காலம் வந்துடக்கூடாது. அதே நீங்க எடுத்து படிக்கலே, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 6-9 வசனங்கள், 6-9 வசனங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். கவனிங்க, போதும் என்கிற அந்த மனம் இருந்தா அதுவே தேவனுக்கு மிகுந்த ஆதாயமா இருக்குமா. எனக்கு இது போதும் ஆண்டவரே, இந்த வீடு போதும், இந்த வாழ்க்கை போதும், இந்த பணம் போதும், இந்த வசதி போதும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். இருக்கக்கூடிய பணத்தினால ஒரு திருப்தி நம்ம அடைய போறது கிடையாது. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கு, நாளைக்கு அவன்கிட்ட போயிடும், நாளைக்கு அவன்கிட்ட இருந்து அவன்கிட்ட போகும். நிறைய பேர் பணத்தின் மீது அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு ஆசை, பேராசை அப்படி உணர்த்தினார். அது தேவைப்பா, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருக்கிறேன், ஆனா அது உங்க மேல அது இன்னும் வேணும் 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 விரும்பதான் பாத்தீங்கன்னா, அது எப்படி விரும்புறீங்களோ அது 10 வழியில போயிட்டே இருக்கும் இந்த பணம். எடுத்து படிங்க, பாருங்க 6-9 படி படிச்சிருக்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோ. எத்தனை பேருக்கு எனக்கு உண்ணது சாப்பாடு இருக்குது, கொடுத்தது உடை இருக்குது, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது, இது போதும் ஆண்டவரே அப்படி சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு எது இல்லையோ அதை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. எனக்கு நல்ல சாப்பாடு தாண்ட கொடுத்துருக்காரு, கஞ்சியா கூழோ நான் வயிறார சாப்பிட்றேன், நல்ல ஒரு துணியை எனக்கு இருக்க துணியை துவைச்சு கட்டுறேன், ஒரு சின்ன வீடு எனக்கு இருக்குது, அண்ட் இது போதும் ஆண்டவரே, எனக்கு இதனை கொடுத்தீங்க, இதுக்கே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நன்றிமா சொல்லி பாருங்க, போதும் உங்களுக்கு. இதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். அந்த பணத்தின் மீது எனக்கு பணம் தேவை ஆண்டவர், என்னுடைய பொருளாதாரத்துக்கு பணம் தேவைப்படுது, கொடுங்க ஆண்டவர் கேட்கறது தப்பு இல்லை. அந்த பணத்தை அளவுக்கு மீறி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம சில வச்சுட்டே இருந்தோம்னா, அந்த அளவுக்கு மீற பைபிள் சொல்றது, பழமொழி சொல்லுவாங்களே, அளவுக்கு மீறினால் பொருத்தமும் என்னாகும், நஞ்சா மாறிடும். அளவுக்கு மீறினா. அடுத்து படிங்க நீதிமொழிகள் 11:28. என்னாவான்னு பாருங்களே, பணத்தின் மீது பேராசை வந்த என்னாவான்னு பாருங்களே. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தடைப்பார்கள். பணத்தின் மீது பேராசை உள்ளவன் விழுவான். அல்லேலூயா. பணத்தின் மீது பேராசை இருக்கு அப்படின்னா அவன் எதிரியா ஒன்று விழுந்துருவான். பார்த்துருக்கீங்களா? நமக்கு அந்த பணத்தின் மீதான பேராசை வருது அப்படின்னா எதிரியா ஒன்று விழுந்துடும், நம்ம போய் எதிரியா ஒன்று சிக்கிக் கொள்ளுவோம், எதிரியா ஒன்று மாட்டிக்கொள்ளுவோம். எனக்கு இது போதும் ஆண்டவரே, இந்த வீடு போதும், இந்த வாழ்க்கை போதும், இந்த வாகனம் போதும், இந்த உடை போதும், இது எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு பாருங்களே. எது உங்களுக்கு தேவையோ அதை அந்த நேரம் கரெக்டா கொடுப்பேன். நம்ம அதெல்லாம் கத்துட்டு கேட்கறதே கிடையாது, பேராசை. அப்ப பணத்தை ரொம்ப நம்ம நேசிக்கிறவன் கட்டாய தீங்குல விழுந்துருவான். வசனம் அப்படிதான் சொல்லுது. ரொம்ப பணத்தின் மேல பேராசை கொண்டீங்கன்னா தீங்குல விழுந்துருவீங்க. என்ன தீங்கு தெரியுமா? வியாதிங்கிற தீங்கு, விளைவினுங்கிற தீங்கு, நெருக்கடிங்கிற தீங்கு, சோறுங்கிற தீங்கு இருக்கும். சாப்பிட முடியாத சூழ்நிலை நமக்கு வந்து பிரச்சனை, அப்படி பிரச்சனை வந்து நமக்கு. அதனால நம்ம யார் தீங்குல விழுந்தா, பணத்தின் மீதுனால என்ன தீங்குல விழுந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம செவிச்சு முடிக்க போறோம். எடுத்து வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல 14-16 முடிய வசனங்கள்.
மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல 14 16 முடிய வசனங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய். யாரு யூதாஸ்? கவுனி, யூதாஸ் யாரு? இயேசு கூட இருந்த 12 சீசர்கள்ல ஒருவன். அவனோட வேலை என்ன தெரியுமா? பணத்துல அவனோட வேலை என்ன? பொருளாளர். பாத்தீங்கன்னா கேசியர். அவன் தான் கேசியர். பண பை யார்கிட்ட இருந்துச்சு? யூதாஸ் தான் இருந்துச்சு. அவன் தான் கேசியரா இருந்தான். 12 பேர்ல ஒரு ஆளு இந்த யூதாஸ். பண கண்ட்ரோல் எல்லாம் அவன்கிட்ட தான் இருந்துச்சு. யூதாஸ்னா தேவனை துதிக்கிறவன் அர்த்தம். அந்த பேருடைய அர்த்தம் யூதாஸ்னா தேவனை துதிக்கிறவன் அர்த்தம். அப்ப பணப்பை அவன்கிட்ட தான் இருந்துச்சு. படிக்கிறேன். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். கவுனிய, யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு என்ன தருவீங்க? அல்லேலூயா. பாருங்க, நம்ம வந்து அப்படி காட்டி கொடுத்துருவோமா? கவுனிங்க, இயேசுவை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு என்ன தருவீங்க? பாருங்க, அவனுக்கு என்ன வந்துச்சு? பைபிள் சொல்லுது, யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று. இப்ப பண ஆசைங்க சாத்தான் அவங்க என்ன வந்துச்சு? உள்ள பூந்துருச்சு. நமக்குள்ள இந்த பண ஆசை பிசாசு உள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. அது மட்டும்தான் முன்னாடி தெரியும். பணம் 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 பணம். சரி, பாத்தீங்கன்னா அப்படி கணக்கு போடுவாங்க. பணத்தை இவ்வளவு வந்துச்சு, இவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு பெருகுச்சு, இவ்வளவு பெருகணும், இந்த அடுத்த மாசத்துல இவ்வளவு ஆகணும், 1 10 ஆக்கணும், 20 ஆக்கணும், 100 ஆக்கணும், 50 ஆக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா அப்படி அந்த பணத்தை பெருக்கணும்னு நினைப்பாங்க. தவிர்த்து அந்த பணம் எனக்கு இது போதும் ஆண்டவர், இந்த வாழ்க்கை, இந்த பணம் போதும். இப்ப யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தனால இயேசுவை காட்டி கொடுத்தால் என்ன எனக்கு தருவீங்க? பாருங்க, ஒரு பரிசுத்தமான ரத்தம் உள்ள தேவாதி தேவனை கூடயே இருந்தவன் இயேசுவை காட்டி கொடுத்த என்ன தருவீங்க? அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். 30 வெள்ளிக்காசு அப்படின்னா அதன் மதிப்பு என்னன்னா, ஒரு கூலி தொழிலாளி 4 நாள் செய்யக்கூடிய கூலி தான். 4 மாதத்தோட கூலி தான். ரொம்ப சொற்ப கூலி பணம் தான் அது. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவையே காட்டி கொடுக்க தீர்மானிச்சுட்டான் யூதாஸ். ஏன்னா பணத்தின் மீது பேர் ஆசை. அவன்தான் பாத்தீங்கன்னா பணப்பை அவன்கிட்ட தான் இருக்குது. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்க முடிவு எடுத்துட்டு டீல் பேசுறான். டீல். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பது 30 வெள்ளிக்காசை வாங்கி தனக்குள்ள வச்சாச்சு. இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு நேர சமயம் பார்த்துட்டே இருக்கிறான். எப்ப சமயம் வரும், எப்ப காட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அவன் எப்ப பாத்தீங்கன்னா யோவான் 12ஆம் அதிகாரத்துல 4 6 முடி வசனங்கள் படிக்கிறேன். யோவான் 12 4 6 வசனங்கள் படிக்கிறேன். அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று பரிசுரத்துக்கு கொடாமல் போனதென்ன என்றார். கவனிங்க, ஒரு ஸ்திரீ பரிமள தைலத்தை இயேசுவின் பாத்திர ஊத்துறாங்க. அப்ப இவ்வளவு விலை உயர்ந்த பரிமள தைலத்தை அப்படி வீணாக்கிட்டாங்களே, அதை வித்தா ஏழை மக்கள் கொடுக்கலாமே. அப்ப அவருடைய தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பையும் அந்த அன்புக்காக வேண்டி அந்த தைலத்தை பூசினான். அப்ப யூதாசுக்குள்ள ஒரு ஆசை, ஏன் போ இங்க தேவையில்லாம எங்க காலில் போய் ஊத்துறாங்க, இது இருந்தா எவ்வளவு காசு மதிப்பு தெரியுமா அது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள அப்பவே அந்த ஆசை. அப்ப யூதாசுக்குள்ள அந்த பணத்தின் மீது பேர ஆசை பிசாசுக்கு இடம் கொடுத்தா அது உள்ள வந்துச்சு. 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டான் இயேசுவை காட்டி கொடுக்க. தேவ பிள்ளைகளே, நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள அதிகமா பணத்தின் மீது நமக்கு அதிகமான ஆசை வருதுன்னா நமக்குள்ள பிசாசு உள்ளதான் அர்த்தம். உள்ள இருக்கா பிசாசு நமக்குள்ள இருக்கா அர்த்தம். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா பணத்தை மதிக்கவே மாட்டாங்க. சில வீடுகளில் ஜோமனா போயிருக்கிறேன், அங்க 500 தாள் இருக்குது, இங்க 200 தாள் இருக்குது, அங்க 100 தாள் இருக்குது, எங்க அங்க டேபிள் வச்சிருக்காங்க. சிஸ்டர் பத்திரமா வீட்டுல அங்க 500 100 தாள் எடுத்து பத்திரம் பீரோல வைங்க பாஸ்டர், அது அங்க கிடக்கட்டும் பாஸ்டர் பாட்டில. இதுல பாத்தீங்கன்னா பணத்தை தலைமை வச்சிருப்பாங்க.
நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, பணம் நல்லா சம்பாதிக்கிறேன், பெரிய வீடு இருக்குது, பெரிய வசதிக்காரன், பெரிய பணம் வச்சிருக்கிறேன், எது வந்தாலும் என்னை இந்த பணத்தை வச்சு காப்பாத்திரு, மீட்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவனுக்குள்ள பணத்தின் மீது யூதாசுக்கு பேராசை வந்துருச்சு. 30 வெள்ளிக்காசை வாங்கியாச்சு, பரிமள தைலத்தை கூட ஏன் வீண் பண்றீங்க அப்படின்னு இந்த பரிமள தைலத்துடைய மதிப்பு என்ன, விலை என்ன, இதை வேஸ்ட் பண்றா அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அவ பாத்தீங்கன்னா மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 3 இருந்து படிங்களே. மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 3 இருந்து. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுக்கிறதினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். உன் பாடு என்றார்கள். கவனிங்க, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன். அவர் தேவன் மரண அவஸ்தை, நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில அவர் பட்ட மரண அவஸ்தையை பார்த்து அவனுக்குள்ள மனம் குத்தப்படுது. ஐயோ, பணத்தின் மீது இவ்வளவு ஆசை வச்சுட்டேனே, பேராசை வச்சுட்டேனே, இன்னைக்கு குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி 30 வெள்ளிக்காசை வந்து ஆலயத்துல தூக்கி எறிஞ்சிட்டு படிங்க. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவ ஆலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நாற்று கொண்டு செத்தான். கவனிங்க, எப்படி செத்தான்? நான்கு கொண்டு தூக்கு மாட்டி செத்தான். இந்த பேராசை நமக்குள்ள வருதுன்னா தீங்கிலே விழுவோம். பணத்தின் மீது பேராசை வருதுன்னா தீங்குல போய் நம்ம விழுந்துருவோம். போய் பெரிய தீங்கு. இதான் தீங்கு தெரியுமா? தூக்கு மாட்டி இயேசு கூட இருந்த 12ல ஒருத்தன் பணப்பை அவன்கிட்ட தான் இருந்துச்சு. அவன் தான் கேசியரா இருந்தான். அவனுக்கு அப்படிப்பட்ட பிசாசு பணத்தின் மேல பேராசை வந்ததுனால கடைசியில காட்டி கொடுத்தது நிமித்தமா குத்தப்பட்டு மரத்திலே தூக்கு போட்டு செத்தான் என்று பைபிள் சொல்லுது. அப்படி படிங்க, 6, 7, 8 மணி படிச்சிருங்க. பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளி காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே, கவனிங்க, அந்த ஆலயத்துல கடந்த அந்த வெள்ளி காசை எடுத்து அங்களுக்கு பிரதான ஆசாரிகள் எடுத்து என்ன பண்ணாங்க, காணிக்கை பெட்டியில போடக்கூடாது. ஏன்னா இது ஒரு சுத்தமான ரத்தம் உள்ள மனுஷனை காட்டி கொடுத்ததுனால வந்த காணி, இது பணம், இது காணிக்கை பெட்டியில போடுவதற்கு இந்த பணத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதிலே கொண்டார்கள். கவனிங்க, பணத்தை வச்சு என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்தை வாங்கினாங்க. இந்த பணத்தை வச்சு அடக்கம் பண்ணுவதற்கு இடத்தை வாங்கியிருக்காங்க. அந்த இடத்தின் பேரு பாருங்க. இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இன்னும் ஒரு தேவைப்படலே அந்த 30 வெள்ளிக்காசை வச்சு அடக்கம் பண்ணுவதற்கு இடத்தை வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அது சுத்தமான ஒரு தேவனுடைய ரத்தத்தை காட்டி கொடுத்தது நிமித்தமா வந்த பணம்னு சொல்லி காணிக்கை பெட்டியில போடுறது இந்த பணத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அடக்கம் பண்ணுவதற்கு இடத்தை வாங்கியிருக்கிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் நாட்டுல எருசலேம்ல நகர்ல இன்னமும் அது இருக்கு. அந்த இடம் இன்னமும் இருக்கு. அப்ப 30 வெள்ளிக்காசு, தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் பணத்தின் மீது ஆசை கொள்வது தவறல்ல. பணம் தேவை, மனிதர்களுக்கு எல்லா காரியத்துக்கும் பணம் தேவை. வேறு ஆசை நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 சம்பாதிச்சா போதும். ஆடைகள் நகைகள் அப்படி வாங்கி 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 வச்சு யார் கொண்டு போக போறாத? அல்லேலூயா. யார் சொந்தமாக போகுது? ஒருத்தர் சொந்தமாக போறது கிடையாது. ஒரு பிடி மண்ணை கூட தூக்கி போக முடியாது. நீங்கள் நான் ஸ்தோத்திரம், நானே நாளைக்கு இடத்த வாங்குறேன், வீடை கட்டுறேன்னா நாளைக்கு எனக்கு பிறகு பிள்ளைங்களுக்கு பிறகு அவங்க பிள்ளைங்க, அதுக்கு பிறகு ஆண்டு வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் வெந்து அழிஞ்சு பூரா அங்க ஒன்றும் பம்பா போயிடும். ஆண்டு வருகையில கரைதிரை இல்லாத இந்த ஆத்மா மட்டும் தான் ராஜ்யத்துக்கு போகும். நகையோ பணமோ இடமோ தோப்போ துறவோ ஒண்ணும் மேல போகாது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். படிக்குமா, 6, 7, 8 மணி படிச்சிட்டீங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எப்படி செத்தான்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 18, 19 படிங்களே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 18, 19 வசனம். அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து
குடலெல்லாம் சரிந்து போயிற்று. குடலெல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையினாலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும். அந்த இடத்து பெயர் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. இன்னமும் அது எருசலேம் நகர்ல அந்த இடம் இன்னமும் இருக்குது. இடத்து பேர் என்ன படிக்க திரும்பி படிக்க, ரத்த நிலம். இந்த இடத்து பேர் என்னது? தூக்கு மாட்டி உடல் வயிறு வெடித்து குடல்ல சரிந்து கொடூரமாய் செத்தான் யூதாஸ். சாவு காரணம் யாரு? காரணம் யாரு? அவன் தான் காரணம். ஏன் காரணம்? பணத்தின் மீது பேராசை. எத்தனை பேருக்கு பண ஆசை இருக்குது? எனக்கும் பண ஆசை இருக்கு. எனக்கு பணம் தேவாண்டவரே, இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், அந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும், ஒரு சபை கட்டணும், இதெல்லாம் தேவை. இதுக்கு நகையெல்லாம் திருப்பணும், இதெல்லாம் தேவை. ஆண்டவரே, 10 வீடு வாங்கணும், 10 கார் வாங்கணும், 10 நிறைய நகைய கழுத்தை மாற்றி அலையணும், இதெல்லாம் பேராசை. சொல்லுவாங்க தெரியுமா? பேராசை பெரும் நஷ்டம். யாருக்கு வந்துச்சு? யூதாசுக்கு வந்துச்சு. அவர் எழுந்து நிற்போமா? யாரும் எழுந்து நின்று கொஞ்சமா எனக்கு சம்பாதித்தாலும் நிம்மதியான தூக்கமாப்பா. பணம் பெருகிற இடத்துல பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க அவனுடைய இருதயம் இருக்குமாப்பா. ஆண்டவரே, அப்படி எங்க இருதயம் எப்போது பணத்தின் மீது ஒரு நாளும் இருக்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே, செல்ல பெருக்கின் மீது எங்க இருதயம் இருக்கக்கூடாதுப்பா. ஒவ்வொரு நாளும் எங்க இருதயம் ஆண்டவரே கர்த்தரையே சார்ந்து இருக்கணும். எங்க இருதயம் கர்த்தருக்கு பிரியமான இருதயமாய் உள்ள மனுஷியா அங்க இருக்கணும் அப்பா. ஆண்டவரே, நகை, பணம், ஆண்டவரே பொருள், ஆண்டவரே இதன் மீது அளவு கடந்த காதல் நாங்கள் எங்களுக்கு வரவே கூடாதுப்பா. நாங்கள் காதலிப்பது இயேசுவை காதலிக்கணும், அவருடைய வார்த்தையை காதலிக்கணும், அவர் தந்த சபையை காதலிக்கணும், அவர் தந்திருக்கிற போதகரை நேசிக்கணும். ஆண்டவரே, அநேகருக்காய் ஜெபிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காதல் எங்களுக்கு வரணும் அப்பா. இந்த பண ஆசைங்கிற பேர் ஆசைங்கிற ஒரு தீங்கு எங்களுக்குள்ள வந்தவே கூடாது ராஜா. அது நாங்க விழுந்து போயிட்டோம்னா நிச்சயமா எழ முடியாது. என்னால போய் ஆண்டவரே, உண்மை பாடணும், உண்மை ஆராதிச்சோம், வார்த்தைகளை தியானித்தோம், அநேக காரியங்களை எங்களோடு கூட கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு வந்த தேவப்பிள்ளைகளுக்கு பணத்தின் மீது பேர் ஆசை இராதபடி நீ அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். அதாவது தேவப்பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, அவங்களும் இந்த ஆலயத்துல இருந்து கூடி இருக்க உதவி செய்கிறார். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு வந்து நன்றிறார். இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தும் ஆசீர்வாதம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் அனைவரோடு கூட இருப்பதாக யாவும் சேர்த்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.